பொதுக்காலம் 17வது வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். அவற்றின் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மனிதர்களது பலவீனம் கடவுள் அறிந்ததுதான். தங்களை வாழ வைக்கவும் காப்பாற்றிக் கொள்ளவும் எதையும் யாரையும் பலி கொடுக்க தயங்காதவர்கள் மனிதர்கள் என்பது கடவுள் அறிந்ததுதான்.
இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை முறைக்கு மனிதர்கள் பலியாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளின் அடிப்படை நோக்கமே மனிதர்கள், அதாவது இஸ்ரேல் மக்கள், தங்களது சுயநல நாட்டங்களுக்கு பலியாகி தங்களது வாழ்வை தொலைத்து விடாமல் தங்களையும் தாண்டி பிறரையும் சமூகத்தையும் பற்றி அக்கறைப்பட வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் தங்கள் மட்டிலும் பிறர் மட்டிலும் கடவுள் மட்டிலும் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி அறிவுறுத்துபவையே 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் இஸ்ரேல் மக்கள் புறத்தே அறத்தோடும் அகத்தே அன்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவை. எனினும் மேற்கண்ட தெளிவான வழிமுறைகள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இவற்றை கடைபிடிக்காமல் எவ்வாறு தங்களையே அழைத்துக் கொண்டார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இஸ்ரேல் மக்கள் தங்களது சுயநல நாட்டங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு வேறு பல வழிமுறைகளை உருவாக்கினார். அவற்றுள் முக்கியமானதாக விளங்குவது யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட எல்லாவிதமான அடிமைத்தனங்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் முடிவு கட்டி விடுதலை பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்பதில் கடவுள் அக்கறை காட்டுகின்றார். இந்த யூபிலி ஆண்டு பற்றி பேசுவதே லேவியர் புத்தகத்தின் 25ஆம் பிரிவு. இன்றைய முதல் வாசகம் இப்பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த யூபிலி ஆண்டில் கடவுள் 2 விதமான விடுதலை முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கின்றார். முதலாவதாக, சக மனிதர்களை அடிமைகளாக வைத்திருப்பதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது. 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும், அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் இறைவன் கூறுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரும் தனது உரிமை சொத்திற்கு திரும்புவதற்கான அழைப்பாக இருக்கின்றது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு யாரிடமும் இருக்கக்கூடாது என்பதே இறைவன் விரும்புகின்ற காரியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, யூபிலி ஆண்டு என்பது நிலத்திற்கு ஓய்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடியின் என்று கனி சேர்க்கவும் வேண்டாம் என்ற கடவுளின் வார்த்தைகள் நிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வு குறித்து பேசுகின்றன. இயற்கைக்கும் உரிமைகள் இருக்கின்றன என்பதை நிலைநாட்டுகின்ற ஆண்டாக யூபிலி ஆண்டு இருக்கிறது. மனித உரிமைகளை பற்றிய அதிகம் சிந்திக்காத ஒரு கால சூழ்நிலையில் இயற்கையின் உரிமை பற்றி விவிலியம் பேசுவது உண்மையிலேயே வியப்புக்குரியதாகும். அன்புக்குரியவர்களே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், ஒரு மனிதர் பிறருக்கும் இயற்கைக்கும் விடுதலையை கொடுக்கின்ற பொழுது தன்னை அறியாமல் தனக்கும் விடுதலையை கொடுத்துக் கொள்கின்றார். தன்னை பாவ அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி கொண்ட மனிதர்தான் பிறரையும் அடிமைப்படுத்துகின்றார், இயற்கையையும் சீரழிக்கின்றார். வேறு வகையில் சொல்லப்போனால், இறைவன் சக மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் விடுதலை கொடுப்பது குறித்து பேசுவதன் மூலம் ஒவ்வொருவரும் தனக்கு விடுதலை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார். நம் திரு அவையில் அவ்வப்பொழுது யூபிலி ஆண்டு அறிவிக்கப்படுவதன் நோக்கம் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் சில மனிதர்கள் விடுதலை வாழ்வுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணராமல் அடிமைத்தனத்தில் சிக்கி கிடந்து அதிலே ஒரு விதமான சுகம் காண முயற்சி செய்கின்றனர். இதற்கு ஒரு உதாரணம் தான் ஏரோது. முதலாவதாக, ஏரோது அதிகார போதையில் சிக்கி கிடந்தான். எனவேதான் தன்னை எதிர்த்து பேசி திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான். இரண்டாவதாக, குடிபோதைக்கு அடிமையாகி கிடந்தான். மூன்றாவதாக, தன் ஆணவத்திற்கு அடிமையாகி கிடந்தான். போதையில் தான் கொடுத்த வாக்குறுதி தவறானது என்பதை பின்னால் உணர்ந்த போது அவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை. விருந்தினர்கள் தன்னை குறித்து தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற ஆணவம் அவனை தடுத்தது. இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் மூலம் ஏரோது தன் வாழ்வை தொலைத்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களது வாழ்வும் தொலைந்து போவதற்கு காரணமாக இருந்தான். ஜெபம்.
இறைவா, எம்மை அடிமைப்படுத்தும் அனைத்தையும் அடையாளம் காண்பதற்கான ஞானத்தையும் அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான வல்லமையையும் எமக்கு தருவீராக. ஆமென்.